பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சரியா? எதுக்கு துக்கமா இருக்கிறீங்க? ஏதாவது பாதிப்பா? ஏதாவது பிரச்சனையா? நான் தான் சொல்லி இருக்கிறேன்ல, பிரச்சனைலாம் வரும் போகும். இயேசுவோட நம்ம நடக்கும்போது அவர் கரம் பிடித்து நடத்தி கூட்டிட்டு போவார்ல, பிறகு பயப்படணும். ஒரு மரண போராட்டங்க, இந்த மாதிரி வியாதி, இந்த மாதிரி மரண ஒரு பிரச்சனை வந்து விட்டது அப்படின்னு கலங்குறீங்களா? உங்க வீட்டுல யாரோ ஒருவர் பாதிக்கப்பட்டுட்டாங்களோ, உங்களுக்கு அந்த பாதிப்பு வந்து விட்டதோ, ஒன்னும் பயப்படாதங்க. ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றார் தெரியுமா? உபாகமம் 30:20 நீங்க அவரை பற்றி கொள்ளுங்க, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, அவரே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ஆண்டவர் தான் உங்களுக்கு ஜீவன், தீர்க்காயுசுமானவர். இப்போ சொல்லுவாங்க பாருங்க, 90 வயசுங்க, அதுல மறிச்சிருக்கிறான்னா தீர்க்காயுசுங்க, அவரு நல்ல மரணம் அப்படி சொல்லுவாங்க. அதே வாலிப வயசுல மறிச்சுட்டா அற்பாயுசுங்க, அற்பாயுசுல போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆயுசை குறைத்தே மக்களுக்குள்ள இந்த நிலைமை எண்ணங்கள் இருக்கிறாரு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு தீர்க்க ஆயுசானவர். அவர் தான் உங்களுக்கு அவருடைய கையில தான் உங்களுடைய ஆயுச நாட்கள் இருக்கிறாரு. நீங்க எவ்வளவு கால உலகத்துல வாழணும், எப்படி இந்த உலக வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கணும், எல்லாம் அவர் குறித்து வைத்திருக்கிறார். அவர் தவறு செய்கிற தேவன் அல்ல. ஒருவேளை உங்க வீட்டுல சிலர் இளம் வயதுல மறிச்சிட்டா அதுதான் அவனுடைய தீர்க்கமான வயசு, அவ்வளவுதான் கர்த்தர் குறித்த ஆண்டுகள். அதனால சோர்ந்து போகாதங்க. வயசான காலம் வரைக்கும் இருந்தாதான் ஆசீர்வாதம், மற்ற மரணம் எல்லாம் சாபம் அப்படின்னு நினைக்காதங்க. இல்லை, குழந்தைகளை கூட சில சமயம் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுவார். வாலிப வயசுல அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வயது. அதனால பாதிக்கப்பட்டு கலங்காதங்க. உங்களுக்கு தீர்க்க ஆயுச வச்சிருக்கிறார். அவரு தான் ஜீவன், நமக்கு உயிர். அவர் கையில தான் நம்முடைய வாழ்நாள் இருக்கிறாரு. தீர்க்க ஆயுசை கொடுத்து நீடித்த நாட்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அவரை பற்றி கொள்ளணும், அவரை உறுதியா பிடித்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாமே, எனக்கு ஞானம், பலன், சுகம், ஆயுசு எல்லாம் அவர் தானே. அவரை உறுதியா பற்றி கொண்டீங்கன்னா உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்து நடத்துவார். இப்ப சொல்றீங்களா, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே, என்னுடைய ஜீவனும் நீங்க தான், என்னுடைய ஆயுசு நீங்க தான், எனக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்து நடத்துறீங்க, நான் உங்களை உறுதியா பற்றி கொள்றேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.